இலங்கையில் கோட்டைகள் பல்வேறு காரணங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திர கோட்டை மிகவும் முக்கியத்துவமானது, பிரசித்தி பெற்றது. மட்டுமல்லாமல் வித்தியாசமான ஒரு பெயர் அமைப்பை கொண்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டையை உள்ளாந்தர்கள் தான் அமைத்திருக்கிறார்கள். 1963ஆம் ஆண்டில் இதனுடைய வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 3-4 வருடங்களுக்கு பின்னதாகத்தான் இந்த வேலையை முடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த உள்ளாந்து கோட்டை, இந்த நட்சத்திர கோட்டை எதற்காக அமைக்கப்பட்டது? நாங்கள் கடந்த வாரமும் அதற்கு முன்னதாகவும் மாத்தறை பிரதேசத்தினுடைய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அதில் முக்கியமான ஒரு விடயம்தான் மாத்தறை கோட்டை. எனவே மாத்தறை கோட்டை நகரை அண்மித்ததாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த நட்சத்திர கோட்டையும் நகர மத்தியில் இருக்கிறது. மாத்தறை கோட்டையை பாதுகாக்கின்ற ஒரு நோக்கில்தான் இந்த நட்சத்திர கோட்டையை அமைத்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திர கோட்டையை அமைத்ததன் அடிப்படையில் 4 பாதுகாப்பு வழிமுறைகளை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அவை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பின் 1796ஆம் ஆண்டு தீவின் கடலோர பகுதி ஆங்கிலேயர்களின் வசமானது. அவர்கள் நட்சத்திர கோட்டையை பொதுத்துறை அலுவலமாக பயன்படுத்தினார்கள். 1914இல் அப்போதைய தொல்லியல் நிபுணர் அயர்டன் நட்சத்திர கோட்டையின் முதலாவது வரைபடத்தை மாற்றியிருந்தார். 1914இல் நட்சத்திர கோட்டையை அக்காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் தொல்லியல் திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு தீர்மானித்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. 1965இல் மாத்தறை நகர மன்றத்தினால் இதனை பொது நூலகமாக பாவித்தனர். அச்சமயம் இதன் கூரை தென்னமோலைகளால் வேயப்பட்டிருந்தது. 1974இல் நட்சத்திர கோட்டையை தொல்லியல் திணைக்களத்திடம் ஒப்படைத்தனர். அப்போதைய தொல்லியல் பணிப்பாளர் நாயகமான கலாநிதி ரோலண்ட் சில்வா அவர்களின் தலைமையிலான குழுவினரின் மேற்பார்வையின் கீழ் 1986 முதல் பழைய நிலைமையில் இது பேணி பாதுகாக்கப்பட்டது. 2007ஆம் வருடம் நெதர்லாந்தின் உதவியோடு புனர் நிர்மாண செயற்பாடுகளோடு மாவட்ட நூதன சாலையாக மாற்றி அமைக்கப்பட்டது. நட்சத்திர கோட்டையில் இருக்கின்ற அருங்காட்சியகத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். மிக முக்கியமான தொல்லியல் விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன. அதாவது இந்த கோட்டையினை பார்வையிட வருபவர்களுக்கு சில விளக்கங்களை இலகுவில் வழங்க முடியாது. சாதாரணமாக இந்த உள்ளாந்து கோட்டை, இந்த விண்மீன் கோட்டையை பார்க்கின்ற பொழுது இது ஒரு நட்சத்திர வடிவம் கொண்டதா என்ற ஒரு சந்தேகம் கூட எழும். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தருகின்ற எங்களை போன்றவர்கள் நாங்கள் பலவிதமான கேமராக்களை பயன்படுத்தி உங்களுக்காக இந்த விடயத்தினை தருகிறோம். இருந்தாலும் கூட வருகின்ற பார்வையாளர்கள், பாடசாலை மாணவர்களுக்கு விளங்குகின்ற வகையில் பல்வேறு அமைப்புகளை அவர்கள் இங்கு மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கோட்டையினுடைய அமைப்பாக இருக்கட்டும், ஏனைய அலுவலக அமைப்புகளாக இருக்கட்டும். ஆரம்ப காலங்களிலே இந்த கோட்டை எவ்வாறு இருந்தது, இலங்கையை சுற்றி எவ்வகையான கோட்டைகள் இருக்கின்றன போன்ற விடயங்களையும் அவர்கள் இங்கு வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இங்கு ஆரம்ப காலங்களில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், துப்பாக்கிகள், அதனோடு இணைந்ததாக சில முக்கியமான வரலாற்று ஆதாரமான பொருட்களையும் இங்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதனூடாக எதிர்கால சந்ததியினருக்கு இதனை பாதுகாத்து அவர்களுக்கு காண்பிப்பதற்கான, வரலாற்றை பேணுவதற்கான முக்கியமான ஒரு பணியினை இந்த அருங்காட்சியகத்தினூடாக செய்து வருகிறார்கள். இது எமது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து பாட்டியான மெனிகாமி என்பவருடைய எண்புக்கூடு. தென் மாகாணத்தின் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் குங்கம மினியத்திலிய எனும் கிராமத்தில் இருந்தால் இவருடைய எண்புக்கூடு மீட்கப்பட்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு அகழ்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 2009ஆம் ஆண்டில் இவருடைய இந்த எண்புக்கூடு வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது ஏறத்தாழ 4000 வருடங்களுக்கு முற்பட்ட கடலோரத்தில் வாழ்ந்த ஒரு பிரிவினருடைய எண்புக்கூடாகவே இதனை கருதுகிறார்கள். குறிப்பாக இந்த பாட்டியானவள் ஒரு இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார். கருவறையில் ஒரு குழந்தை எவ்வாறு ஒரு பக்கமாக முடங்கி படுத்திருக்குமோ அவ்வகையாகவே இந்த இவரை புதைத்திருக்கிறார்கள். அதனோடு இருந்ததாக பல உணவு எச்சங்களும் அவரை சுற்றி இருந்திருக்கிறது. அதாவது அதனுடைய சிப்பிகளாக இங்கே வடிவமைத்து காட்டிருக்கிறார்கள். எனவே அந்த எண்புக்கூட்டை அவ்வாறே அகழ்ந்தெடுத்து கொண்டு வந்து இங்கே இந்த அருங்காட்சியகத்திலே அனைவருடைய பார்வைக்காகவும் வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று ஆதாரமாக இந்த விடயத்தினை நாங்கள் குறிப்பிட வேண்டும்.
மாத்தறை மாவட்டத்தினுடைய பல்வேறு கல்வெட்டுக்கள் தொடர்பான ஆதாரங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. மும்மொழியில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டாகத்தான் இந்த கல்வெட்டு காணப்படுகிறது. இந்த மும்மொழிகளில் 1409ஆம் ஆண்டுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இவற்றிலே சீன மொழி மற்றும் பாரசீக மொழி அத்தோடு தமிழ் மொழிகளால் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும். சீனாவில் எழுதி இதை பின்னர் இலங்கைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அதன் பின்னதாகத்தான் இதனை தமிழ் மொழியிலும் எழுதியிருக்கிறார்கள். இந்த கல்வெட்டில் இந்து மதத்தினுடைய தெய்வங்களுடைய கருணையை வேண்டிதான் இதில் பல வேண்டுதல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தெபினுவரவின் தெய்வம் என்கிற தெய்வத்தை வணங்குவதற்காக இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பூஜை பொருட்கள் சம்பந்தமான விவரங்கள் தான் இதில் உள்ளடங்கி இருக்கிறதாம். குறிப்பாக சிவப்பு நிற மணல் கல்லினால் இந்த கல்வெட்டினை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கல்வெட்டை 1911ஆம் ஆண்டில் HM ரொமலின் என்ற மாவட்ட பொறியியலாளர் காலியில் கிரிப்ஸ் வீதியில் கண்டு எடுத்திருக்கின்றார். அதன் பின்னதாகத்தான் அவர்கள் இதனை எங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கல்வெட்டாக இது கருதப்படுகிறது. குறிப்பாக வெண்கலத்திலான ஒரு இரும்பு பிடியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. வெண்கலத்திலான அந்த கம்பியின் மூலமாக இந்த கல் இணைத்து பிடிக்கப்பட்டவாறும் அதனோடு இதாக இதில் சில முக்கியமான சில செதுக்கல் வேலைப்பாடுகள், அலங்கார வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்குது. இதன் மேலாக பல முக்கியமான உருவங்கள் செதுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சீனர்களுடைய அந்த பூதம் அதனுடைய உருவமாகத்தான் இது எங்களுக்கு தெரிகிறது. இருப்பினும் இதனை சரியாக உறுதியாக கூற முடியவில்லை. இவ்வகையான பல்வேறு சிறப்பம்சங்களை இந்த நட்சத்திர கோட்டையினுள் எங்களால் காண முடிகிறது. உள்ளாந்தர்களுடைய ஆயுத களஞ்சிய சாலை தான் இது. இதன் உள்ளே சரியான ஒரு குளிர்மையான ஒரு சூழல் இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. என்னென்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டியிருந்தோம், இந்த நீர் தடாகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் தடாகத்திற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆயுத களஞ்சிய சாலையும் இருக்குது. அதாவது அதனுடைய குளிர்மை இதற்குள் ஈர்த்து கொள்ளப்படுகிறது. ஆயுதங்களை இங்கே சேமித்து வைக்கின்ற பொழுது வெப்பநிலை அதிகரித்தால் வெடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே அதனை தடுப்பதற்கான ஒரு வழிமுறையாக அதை நாங்கள் குறிப்பிடலாம். அது மாத்திரமில்லாமல் இந்த சுவர்களுடைய அகலத்தை உங்களுக்கு பார்த்தால் தெரியும், இந்த மொத்தமான சுவர்களாக இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு வெடிப்பு ஏற்பட்டாலும் கூட இந்த கோட்டைக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் இதனுடைய சுவர்கள் சுண்ணக்கற்களினால் மிகவும் உறுதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அதற்கேற்ற வகையான கதவுகளும் இங்கே அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மிக முக்கியமாக இந்த ஆயுதங்கள் தான் படை வீரர்களை வலுவாக செயற்பட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேமிப்பு களமாக இருந்திருக்கிறது. அந்த காலங்களில் பல்வேறு சேமிப்புகளில் இந்த ஆயுத களஞ்சிய சாலையும் முக்கியமான இடத்தினை பிடித்திருக்கிறது. இலங்கையின் தென் மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள பல்வேறு உள்ளாந்தர்களுடைய மிக முக்கியமான கோட்டையான நட்சத்திர கோட்டையினுடைய வியூகங்கள் பற்றிய பல்வேறு விடயங்களை தந்திருந்தோம். பழங்காலத்தில் எவ்வகையாக அவர்கள் இந்த வியூகங்களை கையாண்டிருக்கிறார் என்ற விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் குறித்து உங்களுக்கு ஒரு புதிய தகவலை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.